பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கருப்பு அப்படிங்கிற படம் பல தடைகளுக்கு அப்பால் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படம். ஆர்ஜே பாலாஜி அவருடைய டைரக்ஷனில், சாய் அபயங்கர் அவருடைய மியூசிக்கு, அதுக்கப்புறம் சூர்யா அவருடைய நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம். ஸோ இதில் நான் ஆர்டரில் சொல்லும்போது என்னடா அது சூர்யாவோட திரைப்படம்னு சொல்லாமல் ஆர்ஜே பாலாஜின்னு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். படத்தில் ஒரு கதாநாயகன், வில்லன், எல்லா முக்கியமான கதாபாத்திரமும் ஆர்ஜே பாலாஜி தான். இதில் சூர்யா அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா மூக்குத்தி அம்மனுக்கு பார்ட் 2 எடுத்தா, அதாவது அம்மன் வந்துட்டாங்க, இப்போ ஏதாவது ஒரு ஆண் கடவுள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ சூர்யா ஒரு கடவுளாகவே வர்றார். இப்போ இந்த கடவுளாக வர்றது அப்படிங்கிறப்ப ஆர்ஜே பாலாஜி ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் எடுத்துட்டாரு. நான் நடுவில் யோசித்தேன், என்னடா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 ஆர்ஜே பாலாஜி எடுக்காமல் சுந்தர்சி எடுக்கிறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆல்ரெடி ஒரு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 தான் எடுத்துகிட்டு இருக்காப்புல கருப்பு. அதனால தான் சுந்தர்சி அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர் பிரபு அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் படத்தை. இதோடைய கலர்ஸு, கிரேடிங்கு எல்லாமே பிரமாதம், அல்டிமேட்டாக இருந்தது. த்ரிஷா இந்த படத்தில் நமோ நாராயணா ஒரு சின்ன கேரக்டர், அதுக்கப்புறம் நட்டி அவர் முக்கியமான ஜட்ஜி கேரக்டரு, அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன்னு, ரொம்ப குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள்னா தீபாக்கா, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய கதாபாத்திரம்னா முல்லை கோதண்டம், அவங்களுடைய அதில் அந்த கோதண்டம் செமையாக பண்ணியிருந்தார். 2-3 சீன் தான், ஆனால் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் நட்சத்திர பட்டாளம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கதை தான் ஒரு முக்கியமான கதை அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஒரு ஃபேண்டசி, கடவுள் நேரில் வராரு அப்படின்னாலே அது ஒரு ஃபேண்டசி தான். அப்படி ஃபேண்டசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்றைக்கி நாட்டில் ஒரு எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட், எக்மோர் கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி இதில் 7 கிணறு கோர்ட் அப்படின்னு சொல்லி, 7 கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய கோர்ட்டு, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பெருசாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோர்ட், அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் படம் ஃபுல்லாகும். அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனால் வக்கீல்கள் அது இதுன்னு சொல்லி ஏமாற்றி கேஸை இழுக்கடிச்சு நம்மக்கிட்ட காசை ஆட்டையை போடுறதான் இருக்காங்க தவிர தீர்ப்பு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தீர்ப்பு வராமல் இருக்கிறதே இந்த கோர்ட்டு பூரா செய்கிறாங்க. இந்த படத்தில் நல்லவங்க அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஏன்னா கடவுளே படத்தில் நடிக்கிறார். அதனால் நல்லவங்க யாராவதுன்னா எல்லாருமே ரேராக இருக்குது. த்ரிஷா மட்டும்தான் இல்லை நல்லவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கதாநாயகி வேறு வழி கிடையாது. அவங்க ஒன்றாவது பாசிட்டிவ் கேரக்டர், மற்றவங்க எல்லாருமே கட்டவங்க. தீபாக்கா இன்க்ளூடிங் எல்லாருமே நெகட்டிவ் ரோல். அதாவது எல்லாருமே அந்த கோர்ட்டில் ஏமாற்றக்கூடிய ஒரு வக்கீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். இப்போது கதையில் எப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, கோர்ட்டில் இருக்க தீர்ப்பெல்லாம் மாற்ற முடியாதா, தீர்ப்பெல்லாம் ஏன் இப்படி ஏழைகள்லாம் துன்புறுத்துறீங்க அப்படின்னு கடவுளே நேரில் வர்றாரு. சிம்பிள், ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி வராரு. வந்தோடனே உடனே கடவுள் எல்லாத்தையும் பார்த்து மாற்றி காட்டுறாங்கிறாரு. ஆர்ஜே பாலாஜிக்கும் கடவுளுக்கும் சண்டை. வழக்கமாக ஆர்ஜே பாலாஜி கடவுளோட நேராக பேசுவார். ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜியும் கடவுளுக்கும் சண்டை. எப்படின்னா, நீ உன்னுடைய பவரெல்லாம் யூஸ் பண்ணாமல் மனுஷனாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலு பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுள்னு ஒரு படம் எடுத்தார். அதில் மணிவண்ணன் தான் நடிச்சிருந்தார். மணிவண்ணன் காமன் மேனாக வரும்போது இல்லை, இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா அது, இதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியப்பா, நான் ஒரு கடவுள், என்னாலே எதுவும் பண்ண முடியல அப்படின்வார். அப்போது அந்த மனிதாபிமானம் செத்து போச்சா, இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்களா, இப்படி தான் ஏமாத்துறாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, ஒரு சிந்தனை ஊட்டும் விஷயங்களெல்லாம் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னடா சூர்யா வராரு, எனக்கு அப்பயே டவுட் என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி வந்துட்டார், சரி சூர்யா வராரு அப்படின்னு பார்த்தா, சூர்யா ஒரு 30வது நிமிஷத்தில் வர்ற மாதிரி ஒரு சீன், 20-25 நிமிஷம் கழிச்சு தான் 30வது நிமிஷத்தில் வராப்பில் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபைட்டு, கடவுளின் நேரில் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி நல்லாயிருக்கு. ஸோ அந்த கடவுள் யார், கருப்பண்ணசாமி. ஸோ இந்த கருப்பா இவன் என்ன வேட்டைக்கருப்பன், அதுக்கப்புறம் இவன் காவல் தெய்வம் அப்படின்னா, எனக்கும் கருப்பு தான் காவல் தெய்வம். ஓகே, இப்போ கருப்புங்கிறது ஊரில் எல்லாருமே ரொம்ப மனமுருகி வேண்டக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு காவல் தெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இது பிலீஃப் ஆர் டிஸ்பிலீஃபுங்கிறத விட, கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு, இப்போ இதில் கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது, சூர்யா வர்ற முதல் சீன், அந்த ஒரு கடவுளாகவே நேரில் வரார் அப்படிங்கிற அந்த சீன் ஒரு புல்லரிக்கிற சீனாக இருந்தது.
எஸ், நல்லா இருந்தது, நல்ல ஃபைட், நல்லா இருந்தது படம். ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படி வரும்போது இனிமேல் வந்து காட்ஸ் கேம் பிகின்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன்டர்வல் பிளாகில் கொடுக்குறப்ப, அதாவது என்னன்னா கடவுள் வந்து மனிதனாக இருந்து தோத்துட்டார், இனிமேல் கடவுளாக மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அப்படி உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணி அப்படியே செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தா ஃபுல்லாக சூர்யாவோட சூர்யாவுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இருக்க டக் ஆஃப் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து சூர்யாட்ட கதை சொல்லும்போது சொல்லிருக்காரு, நீங்கள் நாங்கள் வேறு யாருமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. சூர்யா சாருக்கு எப்பவுமே என்னென்னா நிறைய கெட்டப் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், படத்தில் அப்படியே கண்ணை மட்டும் யோசிப்போம்ல, இந்த கெட்டப்பா அந்த கெட்டப்பா அது இது ஓகே ஃபைன் அப்படின்றார். ஆனால் கதையில் வித்தியாசம் இருக்குதா, கதையில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா, கதையில் ஏதாவது நல்ல ஒரு அழகான எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கருப்பில் மிஸ்ஸிங் தான் சொல்லணும். இது வந்து ஒரு தமிழில் வந்த காந்தாரா அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தாராளமாக பேசிக்கிட்டோம். ஆனால் நான் பார்த்தவரை எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த எஃபெக்ட் அது தரலை. ஏன்னா எனக்கு 2-3 விஷயங்கள் இடிச்சுது. ஒன்று, நீங்கள் ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கும்போது, கடவுளை பற்றி எடுக்கும்போது, அதுவும் கருப்பை பற்றி எடுக்கும்போது நல்ல ஃபோர்ஸாக காமிச்சிட்டிங்க, கருப்பு தான் காவல் தெய்வம், அவள் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டாப்புல. எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாப்புலன்னா, சூர்யா போயிட்டே இருக்கும்போது இல்லை இந்த இடத்துல என்னுடைய பவர் செல்லாதுன்னு, என்னடான்னா என் எல்லை அது அப்படிங்கிறாப்புல. என் எல்லைக்குள்ளே மட்டும்தான் நான் கருப்பு வேலை செய்யும், எல்லையை தான்னா இந்த எல்லைக்கு வேறு தெய்வம் உண்டு அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல படம் பார்க்கும்போது. அதாவது என்னென்னா, இப்போ ஊரில் காவல் தெய்வம் கருப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் கும்பிட்றாங்க இல்லையா, பேச்சியம்மன் கும்பிட்றாங்க, மதுரை வீரனை கும்பிட்றாங்க, இப்படி எல்லாம் கும்பிட்றாங்க இல்லையா. இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்டோ பின்னாடி கார் பின்னாடி எழுதி வைப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்ல வராரு, எல்லை வந்து அதுதான், அங்கே மட்டும்தான் நான் வந்து பாதுகாப்பேன், இங்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்ல வராரா, அதுதான் தெரில. இதை சூர்யா சொல்ல, ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்ல வராரு, அது வந்து எனக்கு கருப்பவே கொஞ்சம் லைட்டாக கிண்டல் பண்ண மாதிரி இருந்தது. இது என் எல்லை கிடையாது, அதை சர்க்காஸ்டிக்காக அப்படி எடுக்க முடியாது, அது வந்து ராங். அந்த மாதிரி எல்லையை தாண்டி எல்லைக்கு வெளியில் இந்த வந்து நான் அந்த எல்லைக்குள்ளே தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கும்படி அல்ல. இப்போ நம்ம எங்கேயா வெளிநாடு போகிறோம், நம்ம குலசாமியை வேண்டுறோம், குலசாமியை வேண்டும்போது இது என்னுடைய எல்லை இல்லையே, இது சிங்கப்பூர் ஆச்சே, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அந்த கதையில் வந்த காட்சி. அது கொஞ்சம் எனக்கு சரியாக உடன்பாடு இல்லை. அப்புறம் ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஏதோ ஒரு பாட்டு வந்து ராஜா சார் பாட்டு ஏதோ ஒன்று போட்டாங்க, போட்டுட்டு உடனே படத்திலே நியூஸ் சீன் வர மாதிரி இதுக்கு இளையராஜா பாட்டை உபயோகப்படுத்தியதற்கு அவர் வழக்கு போட்டிருக்கிறார் அப்படின்னோடனே எல்லாம் உடனே தேட்டரில் சிரிக்கிறாங்க. அதுவும் எனக்கு சரியாக படலை. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், ஹீ இஸ் எ லெஜெண்ட். நம்ம அவரை வந்து எப்போ பாரு வந்து அவர் கேஸ் போடுறாரு, அவர் வந்து எப்போ பாரு வந்து ரைட்ஸ் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து பரவலாக பேசி ஏதோ அவர் செய்கிறது தப்பு மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் செய்கிறது தப்பு கிடையாது, உண்மையை தான் கேட்குறாரு. பட் ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் ஒரு தேங்க்ஸ் கார்டு, நன்றி, இந்த மாதிரி பாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் போய் சொல்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாட்டை நல்லா வந்து இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் யூடியூப்பில் வேறு ஒரு சாங் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அழகாக கட் பண்ணிவிடுவாங்க, ஸ்ட்ரைக் அடிச்சிடுவாங்க. ஆனால் அவர் பண்ணால் மட்டும், படத்தில் எடுத்து போட்டால் மட்டும் உடனே வந்து பார்த்தீங்களா அவர் கேஸ் போடுறாருங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு. இதே சூர்யா சாருடைய படத்தில் இப்படி ஒரு சீனை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சூர்யா சார் வந்து சக கலைஞர்களுக்கு வயதில் ரொம்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒருத்தர். அவர் படத்தில் இது எப்படி தெரியாமல் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஷாட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது படத்தில். ஆனால் அதே சமயத்தில் சாமியை பற்றி எடுக்கும் பொழுது ரொம்ப இதுவாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு பிளாட்டாக ஒரு சீனாக அந்த மாதிரி இல்லாமல் சும்மா அந்த கோர்ட்டு அது என்ன கோர்ட்டுன்னே தெரியலைங்க. ஒரு கோர்ட்டில் இருக்கிற எல்லா வக்கீலுமே மோசமாக இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது, ஒரு கோர்ட்டில் இருக்க எல்லா வக்கீலுமே மோசமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் வக்கீல்கள் கண்டனம் தான் தெரிவிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்படி வக்கீல்கள் எல்லாத்தையும் பொதுவில் வந்து இவங்க எல்லாருமே ஏமாத்துக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது. சில வக்கீல்கள் இருக்காங்க, நியாயமாக வந்து வாதாடுவாங்க, மக்களுக்காக போராடுற வக்கீல் இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு வக்கீலாக தான் ஜெய் பீமில் வந்து சூர்யா நடித்தார். ஒரு நல்ல வக்கீல் இல்லையா அவர்? அப்போது வக்கீல்கள் எல்லாருமே நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதல் இந்த படம் பூரா இருக்குது. அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அண்டு செகண்ட் ஹாஃபில் ஃபைட்டு, ஒரு சாங் வந்தது. அதாவது என்னென்னா, கோர்ட்டுக்கு உள்ள அந்த கருப்பு கோயில் இருக்கிறதுனால தான் கோர்ட்டில் யாரும் பொய் சொல்ல முடியல, ஏன்னா கடவுளுடைய பவர் வந்து அட்டாக் பண்ணலாம், யாரும் பொய் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கோயிலை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சாங் வந்தது. அந்த சாங்கில் வந்து சூர்யா சார் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு கருப்பா வாடா வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னா
கருப்பன் ஆட்டங்கிறது ஒன்று இருக்குது. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த ஆட்டம். இவர் வந்து கை நீட்டி வந்து கிட்டத்தட்ட ஸ்டெப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆடினார். அது வந்து எப்படி அதை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரில. எகெயின் அதுவும் ஒரு டைரக்டோரியல் விஷயத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட தான் சொல்லணும். அது வந்து அது சரியாக பண்ணலை. அது பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆட்டத்தை அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து இந்த ஃபைட்டு சும்மா இவரை ஒதுக்கி அடிக்க வராங்க. உடனே ஒரு தான் கருப்பு சாமி அப்படிங்கிறனால சும்மா ஃபைட்டு. செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி ஒரு திடீர்னு வந்து ஒரு சேஞ்ச், புதுசாக ஒரு கோர்ட்டே வேற ஒரு இடம் மாற்றிட்டாங்க. இது என் இல்லைன்னு சொன்னவர் லாஜிக் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி இருந்தது. என்னன்னா இந்த இடத்துல எப்படி உங்கள் சாமி வரும், எது வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு லிட்ரலாக ஆர்ஜே பாலாஜி வந்து சண்டை போடுறாப்புல. இங்கே இது ஏன் கோர்ட்டு, நான் வந்து கடவுளோட பெரிய ஆள் அப்படின்னு சண்டை போடுறாப்புல. அது பார்க்குறப்ப நீ கருப்பு காப்பாற்றணும்னு ஒரு சீனை வச்சாச்சு. அப்புறம் கருப்பு வந்து இந்த இடத்துல வந்து வருமா, நான் எவ்வளோ அராஜகம் பண்ண தெரியுமா, இது ஏன் கோர்ட்டு, நான் வச்சு தான் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு இடத்துக்கு தான் எல்லையை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு கோர்ட்டை மாற்றி அந்த இடத்துல வைக்கும்போது அங்கே சூர்யா சாரோட ஒரு என்ட்ரி என்னடான்னு பார்த்தா சிங்கம் கெட்டப்பில் வராரு. இது வேற கருப்பு அப்படிங்கிறாரு. அங்கே இன்னொரு கருப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கருப்பு வந்து மாறி வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது தியேட்டரில் நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்களோட மக்களாக தான் பார்ப்பேன். ஒரு குரூப் ஆஃப் பசங்க அப்படியே கிளைமேக்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சி போயிட்டாங்க. என்னப்பா அது அப்படின்ட்டாங்க. ஏன் காரணம் என்ன? இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு படத்தை நம்ம காமிக்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த படத்தை சரியான கான்சன்ட்ரேஷனோட பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து இந்த மாதிரி ஃபேண்டஸியாக பண்ணுறது, ஒரு கருத்துக்களை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லாவே பண்ணாப்புல. எல்கேஜி நல்லா இருந்தது, மூக்குத்தி அம்மன் நல்லா இருந்தது. மூக்குத்தி அம்மனுக்கு மாதிரி ஒரு நயன்தாரா கடவுளாக வந்தால் எப்படி இருக்கும், அம்மனே கடவுளை வந்தால் கடவுள் அம்மனே வந்தால் எப்படி இருக்கும் நேரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இப்போ இதில் வந்து கருப்பண்ண சாமி, கருப்பே கடவுளாக வந்தா அப்படியே நேரில் வந்தா, கருப்பு கடவுள் நேரில் வந்தா, அது சூர்யா வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பரான தாட்டு. சூர்யாவோட லுக்கு, ஃபீலு, நட ஒட எல்லாம் சூப்பராக இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கதை முக்கியம். இங்கே கதையில் எவ்வளோ தூரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும். இது வந்து கொஞ்ச நாள் போகும். சில பேர் பார்ப்பாங்க, குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க, சூர்யா ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் இது பெரிய சக்ஸஸ் ஆகுமானா என்னுடைய கணிப்பில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நம்ம அதில் என்னென்னா, எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்கள மதிக்கிறவன், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்களையும் மதிக்கிறவன். அப்படி ரெண்டு பேரையும் நான் மதிக்கும்போது கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறவங்களே கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நீ என்ன பெரிய கடவுள் நேரில் வந்துடுவியான்னு. அதுவும் கருப்பண்ண சாமியை பார்த்து கிண்டல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது பல பேருக்கு குலசாமி வேறு. பல பேருக்கு குலசாமி. எல்லையை தாண்டி என்னுடைய பவர் இல்லைன்னு ஒரு சீன் வரும். இது என் எல்லை இல்லை அப்படின்னு ஒரு சீன் சட்டார்னு இறங்கிருச்சு. பவர் இறங்கின மாதிரி நமக்கு இறங்கிருச்சு. எல்லை இல்லையா? அப்போ எல்லை இல்லையானா ஊரில் போய் சாமி கும்பிட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து வீட்டு வாசலில் தன்னுடைய லேப்டாப்பில் ஒட்டி வச்சுருப்பாங்க, தன்னுடைய வண்டியில் ஒட்டி வச்சுருப்பாங்க, இந்த அம்மன் துணை, இந்த கருப்பு துணைன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் யார், என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்க? அவங்க எல்லையே இல்லையே, அப்போ எதுக்கு ஸ்டிக்கர் விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுதில்ல. அண்ட் அது ரொம்ப தப்பு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி வந்து இப்படி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. நேற்று அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டப்போ படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது உணர்வு தெரியுது. ஒரு கருப்பே நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு தெரியுது. அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் கொஞ்ச நேரத்துக்கு வந்தது. ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குறதுக்கு வந்து கடவுள் நேரில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகலை. படம் ஃபுல்லாக வரும்போது ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. சுருக்கமாக சொல்லணுன்னா கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி சொல்ல வந்தது என்னென்னா, இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணுன்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா கடவுளே நேரில் வந்தால் தான் உண்டு, எந்த மனுஷனும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. பத்தாவதுக்கு இந்த படத்தில் வந்து லியோவில் ஒரு சீன் எடுத்து அப்படியே ரிப்ளிகா, அங்கே விஜய் பேக் ஷாட்டில் காமிக்கிற மாதிரி ஒரு சீனு. அதாவது அந்த தவறு நடக்காமல் கடவுள் தடுத்துட்டாராம், கடவுளாக சூர்யா ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல சிங்கம் ஒரு ரிப்பீட் ஒன்று, சிங்கம். அப்புறம் ஜெய்பீம் மாதிரி ஒரு இது மண்ணிலே ஈரம் உண்டுன்னு ஒரு பாட்டோட ஒரு சீனு. இந்த மாதிரி பல இதெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த படம் தெரில. மக்களுக்கு எப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். கருப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல.